نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله فأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால நம்ம சிறப்பான ஒரு ரமலான் மாதத்தை கடந்து வந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கடந்த காலங்கள்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளையே பல பேர் நோய்வாய்ப்பட்டு இருந்திருப்போம், ரமலான் கிடைக்காமல் போயிருக்கும். இந்த ரமலான்ல நீங்க யோசித்து பாருங்கள், பல நண்பர்களுக்கு ரமலான் கிடைக்காமல் போயிருக்கிறது. பலர் ரமலானை அடையக்கூடிய அந்த சூழலில் இல்லை, சிலர் வஃபாத்தாகி விட்டார்கள். இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே ரமலானிலே 30 நோன்புகளை நோக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். ஏன் தந்தான் தெரியுமா? நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். எதற்கு? ஒரு பயிற்சிக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான். நம்மளாம் நினைக்கிறோம் ரமலான் தான் பயிற்சின்னு நினைக்கிறோம். ரமலான் பயிற்சி தான். பயிற்சிக்கு பிறகு பிராக்டிக்ஸுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மளை வெளியே விடுறான். அது அந்த 11 மாதங்கள்ல என்ன செய்யணும்? நமக்கு எதிரொலிக்க வேண்டும். அந்த 11 மாதங்கள் அடுத்த ரமலான் செல்கின்ற வரைக்கும், அடுத்த ரமலான்ல இந்த ரமலான்ல செய்த இபாதத்துகளை விட, மார்க்க பணிகளை விட, நாம் இந்த ரமலானில செய்த இன்ன பிற நன்மைகளை விட அதிகமான இபாதத்துகளை நன்மைகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமலானில் எடுத்த பயிற்சி என்ன செய்யணும்? இந்த 11 மாதங்கள்ல அப்ளை பண்ணணும். நம்மள சிலருக்கு எண்ணம் என்னன்னா, எல்லா கடமைகளும் முடிந்து விட்டதாக நினைக்கிறார்கள். ரமலான் முடிந்து விட்டால் நமக்கு எல்லா கடமையும் முடிஞ்சிருச்சு, பள்ளிவாசல்ல ஒரு சஃப தாண்டறதுக்கு ஆள் கிடையாது. பல இடங்கள்ல இந்த நிலை இன்னைக்கும் இருக்குது. இது மிகைப்படுத்திய வார்த்தை கிடையாது. நீங்க போய் பள்ளிவாசலை திறந்து பாருங்கள். பள்ளிவாசல்ல இன்றைக்கு லுகருடைய தொழுகைக்கு, நேற்றைக்கு லுகருடைய தொழுகைக்கு வந்தவர்களுடைய எண்ணிக்கையையும் இன்றைக்கு லுகருடைய தொழுகைக்கு வந்தவர்களுடைய எண்ணிக்கையும் கம்பேர் பண்ணோம்னா அது மிக மிக குறைவாக இருக்கிறது. என்ன காரணம்? இதுதான் காரணம். நாங்கள் எல்லா கடமையும் நிறைவேற்றி விட்டோம். ரமலானில் செய்த அந்த தௌபா, ரமலானில் செய்த அந்த இபாதத்துகள், ரமலானில் அல்லாஹ் கொடுத்த அந்த நன்மைகள், இதெல்லாம் வரக்கூடிய 11 மாதத்திற்காக மாற்றி விட்டதினுடைய நிலைவு. அதை அப்படி நினைத்ததினுடைய விளைவு நம்ம என்ன நினைக்கிறோம்? இதற்கு அடுத்து நாம எந்த ஒரு இபாதத்திலையும் அதிகம் ஆர்வம் செலுத்த வேண்டாம் என்று சிலர் நினைக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, ரமலானில் அல்லாஹ் பயிற்சியை கொடுத்திருக்கிறான். ரமலான்ல ஒரு பிராக்டிஸ் எடுத்திருக்கிறோம். பொதுவாக இன்றைக்கு அறிவியல் உலகம் என்ன சொல்லுது? 21 நாட்களுக்கு நீங்கள் எதை பயிற்சி செய்கிறீர்களோ அது தொடர்ந்து உங்களோட என்ன செய்யும்? இருக்கும். 21 நாள் ஒரு ஃபஜ்ருடைய தொழுகை, 21 நாள் ஒரு துஹருடைய தொழுகை ஜமாத்தோடு, 21 நாள் ஒரு நல்ல பழக்க வழக்கம். ரமலான்ல ஒரு பேசிக்காவே ஒரு பழக்கம் இருக்கும். என்ன தெரியுமா? யாரையும் சந்தித்து அதிகமாக பேச மாட்டோம். பேசினால் புறம் பேசி விடுவோமோ என்கின்ற பயம், பேசினால் கோல் சொல்லி விடுவோமோ என்ற பயம். பெரும்பாலும் போன் கால்களை கூட குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம். அப்ப நமக்கு தெரியுது இந்த பழக்கங்கள் எல்லாம் என்ன செய்யும்? பின்னால பிரதிபலிக்கும். இந்த பழக்கங்கள் எல்லாம் என்னுடைய இபாதத்துகளை என்ன செய்யும்? சேதப்படுத்தும் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அப்ப இந்த 21 நாட்கள் பழக்கம் என்பது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை சீர்படுத்துவதற்கான ஒரு பழக்கம் என்பதை இன்றைய அறிவியல் உலகத்திலே பார்க்கின்றோம். அல்லாஹ் 30 நாள் பழக்கமாக கொடுக்கின்றான், 29 நாட்கள் பழக்கமாக கொடுக்கின்றான். நீங்கள் இந்த 29 நாட்கள் 30 நாட்கள் செய்யக்கூடிய நோன்பு என்பது வரக்கூடிய ஆண்டுக்கு 11 மாதத்திற்கு மிகப்பெரிய பூஸ்டராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை நமக்கு கொடுத்திருந்தான். இந்த ரமலான் முடிஞ்சிருச்சு.
இனி வரக்கூடிய காலகட்டம் தான் மிக மிக கவனமாக இபாதத்துகளை பாதுகாத்து ஜமாத்தோடு தொழுகையை நிறைவேற்றி திக்ருகளை தொழுகைக்கு பிறகுண்டான திக்ருகளை மொழிந்து அதற்கு பிறகுண்டான நல்லொழுக்கங்களிலே சீராக நம்மை ஆக்கி கொண்டு மார்க்க பணிகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு அதிகமாக சதக்காக்களை கொடுத்து நம்முடைய நாட்களை என்ன செய்யணும்? நாம அல்லாஹுவோடு இணைத்துக் கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்தோடு இணைத்துக் கொண்டு அந்த நாட்களை கழிப்பதற்கு அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதுவது ரமலானுக்கானது மட்டுமல்ல. ரமலானிலே அல் குர்ஆன் அல்லாஹுவால் இறக்கி அருளப்பட்டது. ஆனால் குர்ஆன் ஓதுவது எல்லா நாட்களுக்குமானது. நீங்கள் எந்த இபாதத்தை எடுத்தாலும் சரி அது எல்லா நாட்களுக்குமானது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரமலான்ல நம்ம தொழுதோமா இல்லையா, எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில, எவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில, எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம என்ன செஞ்சோம்? ஃபர்லான தொழுகையை தொழுது போக உபரியான தொழுகையை நிறைவேற்றுகிறோம். அதுவும் இரவு தொழுகையை நிறைவேற்றுகிறோம். 1 மணி நேரம் அதற்காக கொடுக்க வேண்டி இருக்குது. அதற்காக 1 மணி நேரம் கொடுக்க வேண்டி இருக்குது. கடைசி 10 நாட்கள் எல்லாம் சாத்தியப்படவே செய்யாது நம்முடைய வாழ்நாளில். அப்படி ஒரு நேரத்தில் எழுந்து இபாதத்தை செய்யக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல மட்டும் இப்படி தொழல, ரமலானிலும் ரமலான் அல்லாத நாட்களிலும் 8+3 தொழுதாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ரமலான் அல்லாத நாட்களில் நம்ம இன்னைக்கு முடிவு எடுக்க வேண்டியது இருக்குது. என்ன? ரமலானுக்கு பிறகு நான் குறைந்தபட்சம் 8 தொழ முடியாவிட்டாலும் ஒரு 4 அல்லது ஒரு 6 அல்லது ஒரு 2 என்னுடைய பழக்கத்திற்கு வரணும். நான் இன்னைக்கு 4 ரக்காத் தொழுதுன்னா அடுத்த ரமலான் வரைக்கும் அது தொடரணும். அது சிறிய காரியமாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். முன் சுன்னத் தொழுகை சிறிய தொழுகை தான், அதை எப்படி செய்யணும்? தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். இது அல்லாஹ் விரும்புகின்றான். அப்ப இந்த இபாதத்தை என்ன செய்யணும்? கண்டினியூ பண்ணணும். இந்த இபாதத்தை இதோட விட்டு போகல. ரமலான் நோன்பு தான் முடிந்திருக்கிறது, அடுத்து நோன்பு வர இருக்கிறது. திங்கள் வியாழன் நோன்பு வைக்கலாம், ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலே நோன்பு வைக்கலாம், அரஃபாவுடைய நோன்பு வர இருக்கிறது, முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுராவுடைய நோன்பு வர இருக்கிறது. நோன்புல நம்மளை என்ன செய்யலாம்? ஈடுபடுத்தலாம். எல்லா நாட்களிலும் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை நம்முடைய வாழ்விலே கொண்டு வர வேண்டும். செல்போன் பயன்படுத்தாதவர்கள் கிடையாது. இன்னைக்கு எல்லாரிடத்திலும் செல்போன் இருக்குது. ஆனா செல்போனை பயன்படுத்தும் போது நாம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். நான் பயன்படுத்துறது ஆக்கப்பூர்வமானதா? நான் பயன்படுத்துறது எனக்கு மறுமைக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குமா? அதை நாம யோசித்து பார்க்க வேண்டும். நான் அப்படி யோசிக்கக்கூடிய நேரத்துலதான் குர்ஆனை என்ன செய்யணும்? இந்த இடத்துல குர்ஆனை கொண்டு வந்து இணைக்கிறோம். அல் குர்ஆனை படிக்க வேண்டும். அதிகமாக அல் குர்ஆனை படிப்பதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். அப்ப நம்மளை எப்படி மார்க்கத்தோடு அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதம் முழுவதற்கும் நமக்கு பயிற்சியாக கொடுத்தான். அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல மூமின் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையிலிருந்து, சோதனையிலிருந்து, நன்மையிலிருந்து, அருட்கொடையிலிருந்து, அதிலிருந்து பாடத்தை எடுக்க வேண்டும். இதான் ஒரு மூமினுடைய பண்பு. ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்பு இதுதான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கிறான் என்றால் அதுல இருந்து பாடம் என்ன? அல்லாஹ் ரமலானை கொடுத்தான், இதுல இருந்து எனக்கு பாடம் என்ன? பாடம் என்னன்னு சொன்னா அடுத்தடுத்த நாட்கள் என்னை சீர்படுத்துவதுதான் பாடம். ரமலானுக்கு அப்புறம் நம்ம போன் பண்ணி அல்லது நண்பர்களோட உரையாடி எவ்வளவு நாளும் பேசிக் கொள்ளலாமா? புறம் பேசிக் கொள்ளலாமா? கோல் சொல்லிக் கொள்ளலாமா? ரமலான்ல என்ன பயிற்சி? ரமலான்ல என்ன பயிற்சி எடுத்தோமோ அதே பயிற்சி தான் ரமலானுக்கு பிறகும். ரமலான்ல என்ன செயல்படுத்தினோமோ அதே காரியங்கள் தான் ரமலானுக்கு பிறகும். ஆக அன்பான சகோதரர்களே, உள்ளத்தில் ஆழமாக நம்ம பதிய வைக்கணும். ரமலானுடைய நோன்புகள் தான் முடிந்திருக்கிறது, இபாதத்துகள் முடியவில்லை. அல்லாஹ்வை திக்ர் செய்வது முடியவில்லை, குர்ஆன் ஓதுவது அல்லாஹ் முடிக்கல, அல்லது இரவு தொழுகை அல்லாஹ் முடிக்கல. எல்லாம் இருக்கு, எல்லாம் செய்யணும். ரசூலுல்லாஹ் எல்லாம் செய்தார்கள். நோன்பு முடிஞ்சிருக்கு. பகல்ல சாப்பிடலாம், ரமலான்ல சாப்பிட மாட்டோம். இப்படித்தான் அந்த டிஃபரெண்ட் மட்டும்தான் இருக்கு நமக்கு. ஆனா இபாதத்துகள் எல்லாம் அப்படி உயிரோட இருக்குது. நாம தான் நம்முடைய இபாதத்துகளுக்கு உயிர் கொடுக்க வேண்டும். ஆக அன்பான சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்த அந்த இபாதத்துகள் ரமலானுக்கு பிறகும் தொடர வேண்டும் என்பதுதான் இன்றைய நமக்கான செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய ஹலால் ஹராம் பேணுவதிலே நிறைய சமூகத்திலே பின்னடைவு இருக்கிறது. வட்டி தானே பொருளாதாரத்திற்காக இலகுவாக வட்டியை நோக்கி பயணிக்கக்கூடிய, குழுக்களை நோக்கி பயணிக்கக்கூடிய குழு என்று பெண்களுக்கான மகளிர் சுய உதவி குழு என்று ஏற்படுத்தி அதை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம்.
ஆண்கள்லையும் விதிவிலக்கு கிடையாது. வாகனங்களுக்காக வட்டியை வாங்கக்கூடிய, வட்டிக்கு இஎம்ஐல செல்போன் வாங்கக்கூடிய அல்லது வாகனங்களை வாங்கக்கூடிய மக்களை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் வட்டியெல்லாம் ஹலால் என்கின்ற ஒரு எண்ணத்திற்கு கொண்டு போய் தள்ளுகிறது சமூகத்தை. நாம யோசிக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பயிற்சியை கொடுத்தானே ரமலான்ல, நமக்கு ஹலால் தான் உணவெல்லாம். யாராவது ஹராம்னு சொன்னோமா? நான் சம்பாதித்தது ஹலாலாக சம்பாதித்த உணவு எனக்கு முன்னால் இருக்கிறது. நான் குடிப்பதற்கு ஆகமாக்கப்பட்ட தண்ணீர் எனக்கு முன்னால் இருக்குது. ஆனா தொடமாட்டுக்கோமே. ஏன் தொடல? அந்த நேரத்துல சாப்பிடுறது ஹராம் ஆயிரும், என் நோன்பை பாத்தில் ஆக்கிறோம், நமக்கு தெரியும். ஆனா ரமலானுக்கு பிறகு இந்த பயிற்சிக்கு அல்லாஹ் கொண்டு வருகின்றார். ரமலானுக்கு பிறகு நீங்க யோசிச்சு பாருங்க, பாவத்தை விடுவது. நீ ஹலால அல்லாஹ் என்ன செய்யற விட சொல்றான், ஏத்துக்கிட்டு ஹலாலை விட்டு விட்டு ரமலான் முழுவதையும் கழிக்கின்றோம். ஹராம விட சொல்றானே அல்லாஹ். வட்டியிலிருந்து வெளியே வாங்குறான், பாவத்திலிருந்து வெளியே வாங்குறான், ஏமாற்று பேர் வழித்தனத்திலிருந்து வெளியே வாங்குறான், திருட்டிலிருந்து வெளியே வாங்குறான், பெரும் பெரும் பாவங்களிலிருந்து நாவை கட்டுப்படுத்துவதிலிருந்து ஒவ்வொரு பாவத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பட்டியலிட்டு காட்டுகின்றானே. அப்ப இதெல்லாம் நம் தேடி பிடித்த நம்ம இடத்துல ஏதாவது ஒரு பாவம் என்ன செய்யும், அது நம்மளை ஒட்டி பிடிச்சிருக்கும், அட்டைப்பூச்சி மாதிரி நம்மளோட இருக்கும். அந்த பாவம் நமக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும். நாம ரமலான்ல தௌபா செய்திருக்கிறோம், மீண்டும் அந்த பாவத்தை நோக்கி போக போறோமா? யோசிக்கணும். எத்தனையோ சகோதரர்கள் ஜமாஅத்து தொழுகையை விடுவதை கூட உண்மையிலே வருத்தப்பட்டு பேசினார்கள். நான் இவ்வளவு காலம் செய்த பாவங்களிலே பெரிய பாவம் என்ன தெரியுமா? ஜமாஅத்து தொழுகையை விட்டதுதான் அப்படின்னு பேசுறாங்க. அப்படி பேசும் பொழுது இந்த ரமலானுக்கு பிறகு நான் செய்யக்கூடிய முக்கிய காரியம் என்ன தெரியுமா? ஜமாஅத்து தொழுகை ஒருபோதும் விட போறதில்லை, இதற்கு பிறகு நான் ஜமாஅத்து தொழுகை எடுத்து பேரப் போகிறேன் என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இன்னைக்கு நீங்க முடிவுக்கு வர வேண்டிய நாள். இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள், சந்தோஷமான நாள், எல்லா உறவுகளையும் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறி எல்லோரோடும் பெருநாளை கொண்டாட வேண்டிய ஒரு நாள். ஆனா இந்த சபையிலிருந்து எழுந்து போகும் பொழுது நீங்க உறுதி எடுக்கணும், வாழ்நாள்ல நான் செய்த மிகப்பெரிய தவறு என்ன, மார்க்கத்திலே நான் விட்ட மிகப்பெரிய தவறு என்ன, எதை செய்யாம நான் விட்டு இருக்கிறேன், இதை தேடி பிடித்து சரி செய்வதற்கு இன்றைய தினம் உறுதி எடுத்து நாம் கலைந்து செல்ல வேண்டும். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? இது மகிழ்ச்சியான தினம், இது மகிழ்ச்சியான தினம். ஆனால் பலருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். பலருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய அருளாக பேசுகின்றார். நம்மள எல்லோருக்கும் கவலை என்பது இருக்கும், எல்லாருக்கும் கவலை இருக்கும். அல்லாஹ் அதை ஏற்படுத்தி இருப்பான். இங்க இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்ட்ல கவலை இருக்கும். சின்ன பையன் அவனுக்கு ஏற்ற கவலை இருக்கும், பெரிய பெரிய ஆட்கள், வயதானவர்கள், இளமை பருவத்தில் உள்ளவர்கள், அல்லது இப்பதான் டீனேஜ் பருவத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்கு என்று ஒரு கவலை உள்ளத்திலே ஏற்படும். மார்க்கம் சொல்வது என்ன தெரியுமா? மார்க்கம் சொல்வது என்ன தெரியுமா? அந்த கவலையிலிருந்து மீண்டு வருவதற்கு வழி சொல்லுது. கவலையிலிருந்து மீண்டு வருவதற்கு வழி சொல்லுது. ஒவ்வொரு வாழ்க்கை நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் கொண்டு வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து இதுல பாடம் படிங்கிறான். கவலை வந்த உடனே, கஷ்டம் வந்த உடனே, இழப்பு வந்த உடனே நம்ம மக்களுடைய நிலை என்ன தெரியுமா? முதல்ல அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி, நான் வணங்குகிறேன் யா அல்லாஹ், நான் உன்னை தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜகாத் கொடுக்கிறேன், ஹஜ் செய்கிறேன், என்னென்ன இபாதத்துகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கின்றேன், எனக்கு இப்படி ஒரு சோதனையா? உடனே அல்லாஹ்வின் மீது ஒரு கோபத்தை வெளிப்படுத்துவது, தொழுகையை ஸ்டாப் பண்றது. இப்படி எல்லாம் ஆட்கள் இருக்கிறார்கள். தொழுகையை நிறுத்துறது, துஆக்களை நிறுத்துவது, இன்ன பிற மார்க்க கடமைகளை, காரியங்களை நிறுத்துவது பார்க்கிறோமா இல்லையா? இதற்கெல்லாம் நமக்கு ஒரு பாடத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன தெரியுமா? ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறையும் புரட்டி படித்து பாருங்கள். நபிமார்களுக்கு ஏற்பட்ட அந்த கவலை என்பது நம்மை எல்லாம் விட மிகைத்தது. நமக்கு ஏற்பட்டிருப்பது போன்று ஏற்பட்டு இருக்கிறது, நம்மை எல்லாம் விட மிகைத்தும் ஏற்பட்டு இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இழந்து போகிறார் யாக்கூப் நபி. இழந்து போகக்கூடிய சூழல்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலை என்ன தெரியுமா? யூசுப் அவர்களை தேடி தேடி கண் பார்வையே இழந்து போகிறார். யூசுஃபை இழந்தது மட்டுமல்ல, யூசுஃபுக்காக பிரார்த்தித்து அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி கண் பார்வையே இழந்து போகிறார். அவ்வளவு பாசம், நேசம் தன்னுடைய மகன் மீது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கவலையிலிருந்து மீட்டெடுக்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றிலே ஒரு கருவை சுமக்கிறார். கருவுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை, அதை சுமப்பதற்கு ஒரு ஆண் வேணுமே, அந்த துணை இல்லை. அல்லாஹ்வுடைய ரூஹினால் ஊதப்பட்டு, ஜிப்ரீல் மூலமாக ஊதப்பட்டு வயிற்றிலே ஒரு குழந்தையை சுமக்கிறார் ஜிப்ரீல், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த கவலையில் ஆழ்ந்து போகின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், லா தஹ்சன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் சொல்றது மட்டும் கேளுங்க, மௌன விரதம் இருங்க அப்படிங்கிறான்.
நீங்க நோன்பு இருங்கன்னு சொன்ன மாதிரி மௌன விரதம் இருங்க அப்படின்னு சொல்ற, அமைதியா இருக்கிறாங்க. நான் நோன்பாளி, யாரிடத்திலும் பேச மாட்டேன். அவங்க நோன்பு அதுதான். அல்லாஹ் அவர்களை கவலையிலிருந்து மீட்டெடுத்தான். இப்படி நம்முடைய வாழ்விலும் பல்வேறு கவலைகள் நமக்கு இருக்கும் என்று சொன்னாலும் கூட நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல அதை ஒப்படைக்கணும். நீங்க நம்ம கவலை நமக்கு பெருசா தெரியும், நம்ம கவலை நமக்கு ரொம்ப பெருசா தெரியும். ஆனா நம்மளை விட இன்னொருத்த என்ன செய்வான்? மிகப்பெரிய கவலை உள்ளே புதைத்து வைத்திருப்பான். அப்போ யாரையும் போய் ஆராயக்கூடிய சூழல் கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்திருக்கிறான்? நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கின்றான். இந்த மகிழ்ச்சியான தினங்களை போன்று எல்லா நாட்களும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கவலைகளை எல்லாம் பொருட்படுத்தக்கூடாது, வளர்க்க கூடாது. சோறு போட்டு ஆளை வளர்த்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? எனக்கு ஒரு கவலை இருக்குது, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அது பெருமையாக சந்தோஷமாக சொல்லி நான் எவ்வளவு கவலைகளை சுமந்து வந்திருக்கிறேன் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே காலங்களை கடத்துவது என்பது ஈமானில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதுல இறை நம்பிக்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த நல்ல தருணத்தில இந்த இரண்டு செய்திகளையும் மனதிலே ஆழமாக பதிய வைத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய எதிர்காலத்தை, வரக்கூடிய நாட்களை இபாதத்துகளோடும் அல்லாஹுடைய பள்ளிவாயில்களோடும் நெருங்கிய தொடர்பு வைத்த நிலையிலே கழிப்பதற்கு நமக்கு அருள் புரிவானாக. அதே நேரத்தில் இந்த நல்ல தருணத்தில் உலக முஸ்லிம்களுக்காக நாம் துவா செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அதே போன்று சிறைவாசிகளுக்காக பிரார்த்திப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்பாவி மக்களுக்காக வேண்டி உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக பிரார்த்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எல்லாவற்றையும் நினைவில் வைத்து நம்ம தேவைகளை எப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோமோ அதே போன்று இந்த விஷயங்களை எல்லாம் நினைவில் வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.